ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சின்ன மருமகள் சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேது இருந்துட்டு தமிழ்ச்செல்வி மனசை எப்படியாவது மாற்றணுன்றதுக்காக இனிமே தமிழ்ச்செல்வி எங்கே போனாலும் வந்தாலும் காரில் தான் போகணும் அப்படின்னு கருப்பு கிட்ட சொல்லி கருப்பை காலேஜுக்கு கூட்டிகிட்டு போக சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தமிழ்ச்செல்வி காரில் போனதுமே நம்ம சேது இருந்துட்டு தமிழ்ச்செல்வியை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து தனம் வராங்க. என்ன மாமா, இந்த வேலையெல்லாம் நீங்கள் தானே பண்ணது, இப்போது பெரிய மாமா சொன்னாங்கன்னு பொய் தானே சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், ஆமா தானோ, உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இங்க பாருங்க மாமா, உங்களை பத்தி எனக்கு தெரியாதா, எங்க அக்கா மேல கொஞ்சம் பாசம் அதிகமான மாதிரி தெரியுதே. ஆமா தானோ, எப்போ உங்க அக்கா என்னோட அப்பா உசுரை காப்பாத்தினாங்கன்னு தெரிஞ்சதோ அப்பவே உங்க அக்கா மேல இருக்கிற கோவம் எல்லாமே எனக்கு பறந்து போயிடுச்சு. இப்போ அவ ஒரு நல்லது பண்ணான்றதுக்காக அவகிட்ட போயிட்டு என் கூட வாழவான்னு என்னால் அவகிட்ட சொல்ல முடியாது இல்லையா. அதனால என் மேல இருக்கிற கோவத்தை அவ எல்லாமே மறக்க வைக்கணும். அதுக்கு அவ காயத்துக்கு நான் மருந்து போடணும். அதனால தான் அவள் மனசை மாற்றுறதுக்காக இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்றாங்க. என்ன மாமா இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அக்காவுக்கு வளகாப்பு பண்ணும் போது தான் இந்த பிரச்சனையே ஸ்டார்ட் ஆச்சு. இப்போது அக்காவுக்கு வளகாப்பு பண்ணால் எப்படி இருக்கும், என்ன தானே சொல்கிறேன். ஆமாம் மாமா, இன்னும் 2 நாள் முடிஞ்சிச்சுன்னா 6 மாதம் முடிஞ்சு 7வது மாதம் ஸ்டார்ட் ஆகுது மாமா. 7வது மாதத்தில் எல்லாருமே வளகாப்பு பண்ணுவாங்க தெரியுங்களா அப்படின்றாங்க. அப்படியே தானோ, எனக்கு இது தோணாமல் போயிடுச்சே பாரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷமாக சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம தனம் இருந்துட்டு இங்கே பாருங்க மாமா, இந்த வளகாப்பை மட்டும் நீங்கள் பெரிய லெவலில் அக்காவை சந்தோஷப்படுத்துகிற மாதிரி பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக அக்கா மனசு மாறிடும் தான் எனக்கு தோணுது. தனம் ரொம்ப சூப்பராக ஒரு ஐடியா கொடுத்துருக்க, ரொம்ப தேங்க்ஸ் தனம் அப்படின்னாங்க. இங்கே பாருங்க மாமா, நீங்கள் 2 பேருமே சேர்ந்து வாழ்ந்தா எனக்கும் சந்தோஷம் தானே. என்னோட அக்கா சந்தோஷமாக வாழ்கிறத பார்க்கறதுக்கு எனக்கும் ஆசையாக இருக்கும்ல. ஏன் மாமா இப்படி எனக்கு 3வது மனுஷன் மாதிரி தேங்க்ஸ் எல்லாம் சொல்கிறீங்க அப்படின்னாங்க. அப்படி இல்லை தானோ, என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது, அவன் மனசை எப்படி மாற்றுறதுன்னு தெரியாத முடிச்சுக்கிட்டு இருந்தப்போ நீ ஒரு நல்ல ஐடியா கொடுத்தல, அதனால தான் உனக்கு தேங்க்ஸ் சொன்னேன் அப்படின்றாங்க. இதை கேட்டே நம்ம சேது இருந்துட்டு பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. இது எப்படி பண்ணுறது, என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுக்கிட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் இதை போயிட்டு அப்பா கிட்ட சொல்லலாம், அப்பா கிட்ட சொன்னா கண்டிப்பா இதுக்கு ஏதாச்சும் ஒரு ஏற்பாடு பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. உடனடியாவே போறாங்க. உள்ள போன உடனே ஹாலில் உட்காந்து நம்ம அப்பத்தா, ராஜாங்கம், அதுக்கப்புறம் சாவித்ரி, ஈஸ்வரின்னு சொல்லிட்டு எல்லாருமே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து கருப்பு, அதாவது சேது இருந்துட்டு பயங்கர சந்தோஷமா உள்ள போறாரு. உள்ள போன உடனே நம்ம அப்பத்தா இருந்துட்டு, என்னையா சேது ரொம்ப சந்தோஷமா உள்ள வர, என்ன விஷயம், உன்னோட சந்தோஷத்தை சொன்னா நானும் கொஞ்சம் சந்தோஷப்படுவேன்லடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இங்க பாருங்க அப்பத்தா, உங்ககிட்ட சொல்லாம நான் வேற யாருக்கிட்ட சொல்ல போறேன் சொல்லுங்க. இங்க பாருங்க, நான் இப்போ ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன், அந்த விஷயத்த நீங்க தான் பண்ண போறீங்க அப்படின்றாங்க. என்ன ராஜா, என்ன சேது சொல்ற நீ, என்ன விஷயம் சொல்ல போற, நாங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதுக்கப்புறம் என்ன, நம்ம சேது இருந்துட்டு, இங்க பாருங்கப்பா, தமிழ்ச்செல்விக்கு 6வது மாசம் முடிஞ்சு 7 மாசம் ஸ்டார்ட் ஆக போதான். 7வது மாசத்துல எல்லாருமே வளகாப்பு பண்ணுவாங்கல்லப்பா, தமிழுக்கும் ஒரு வளகாப்பு பண்ணிடலாமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இங்க பாரியா சேது, அது பொண்ணு வீட்டுல இருந்து வந்து கேட்கணும்ல, அவங்க தான் எல்லா சீரியும் பண்ணணும் சேது அப்படின்றாங்க. இங்க பாருங்கப்பா, தமிழ்ச்செல்விக்கு எல்லாமே நம்மளே பண்ணலாம்ப்பா, நம்ம என்ன பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அப்படியெல்லாம் இல்லை சேதோ, நம்மளும் பண்ணலாம், கண்டிப்பாக பண்ணிடலாம். எப்போ பண்ணலாம், இந்த வாரத்திலேயே ஒரு நல்ல நாள் இருந்தால் பாருங்கப்பா, அதை பார்த்து நிறைய, அதாவது ரொம்ப கிராண்டாக இருக்கணும் இந்த ஃபங்க்ஷன் அப்படின்றாங்க. இங்கே பாரு சேதோ, என்ன திடீர்னு இப்படி ஒரு முடிவு, இல்லைப்பா தமிழுக்கு 6வது மாதம் முடிஞ்சு 7வது மாதம் ஸ்டார்ட் ஆக போதில்ல, அந்த 7வது மாதம் ஸ்டார்ட்லேயே தமிழுக்கு இப்படி ஒரு சர்ப்ரைஸை கொடுத்தா அவன் ரொம்ப சந்தோஷப்படுவாள்ல அப்படின்றாங்க. இதெல்லாம் கேட்டேன் நம்ம, அதாவது யார் சாவித்ரி இருந்துட்டு, என்ன சேதோ, கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே அவன் மேலே எவ்வளோ கோவத்தில் இருந்தா, ஆனால் இப்போ பாரு அவ, அதாவது பொண்டாட்டி தாசனாவே மாறிட்ட, என்ன நினச்சிக்கிட்டு இருக்க நீ அப்படின்றாங்க. இங்கே பாருங்கத்த, இந்த விஷயத்தில் நீங்கள் தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஈஸ்வரி இருந்துட்டு, இங்கே பாரு சேதோ, நீ பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை சேதோ, இங்கே பாருங்க சின்னம்மா, நீங்களும் இந்த விஷயத்தில் தலையிடாதீங்க, இங்கே பாருங்க அப்பா நீங்கள் 2 பேருமே இந்த விஷயத்த எடுத்து நல்லபடியாக முடிச்சு கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் நடேசன் இருந்துட்டு, இங்கே பாரியா சேதோ, நீ சொல்கிறது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம், கண்டிப்பா இந்த விஷயத்த அப்பா பண்ணி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நடேஷன் ஒரு பக்கம் சொல்லுவோம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம அப்பதான் இருந்துட்டு, இங்க பாரியா ராஜாங்கம், தமிழ்ச்செல்வியோட வளகாப்பை பெரிய லெவல்ல கொண்டாடணும், ஃபர்ஸ்ட் காலண்டரை எடுத்து நான் சேதோ, அந்த நல்ல நாள் இருந்தா நான் பார்த்து சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சேது இருந்துட்டு காலண்டரை எடுத்துட்டு வந்து நம்ம அப்பத்தா கிட்ட கொடுக்கவும், அப்பதான் இருந்துட்டு அந்த காலண்டர்ல நல்ல நேரம் எப்ப இருக்கு, நல்ல நாள் எப்ப இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, சேதோ இன்னும் 2 நாள் கழிச்சே நல்ல நாள் இருக்குதுப்பா, அதாவது
தமிழ்ச்செல்விக்கு 7வது மாதம் ஸ்டார்ட் ஆகிற ஃபஸ்ட்டு நாள்லேயே நம்ம வச்சுக்கலாம் அப்படின்றாங்க. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். அப்போ தான் இந்த ஃபங்க்ஷனுக்கு தேவையான எல்லா திங்ஸும் எல்லாமே நான் பார்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் தமிழ்ச்செல்வி கிட்ட நீங்கள் பேசிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்பத்தா கிட்ட சொல்லவும், இங்கே பாரியா சேதோ நான் அவகிட்ட நான் பேசிக்கிறேன், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம கருப்பு இருந்துட்டு காலேஜ் வந்து விட நேரமாக பார்த்து காலேஜுக்கு வாசல்லே போய் நின்றுறாரு. அதுக்கப்புறம் நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷமா இன்னைக்கு கிளாஸ்ல நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே ரொம்பவே கேஷுவலா பேசிக்கிட்டு வராங்க. அந்த நேரம் பார்த்து திரும்பி பார்க்கவும் நம்ம கருப்பு அண்ணன் நின்றுட்டு இருக்கிறத பாக்குறாங்க. பார்த்த உடனே பயங்கர ஷாக்கு. அண்ணா என்னென்ன இங்க நின்றுட்டு இருக்கீங்க? இங்க பாருமா, காலையிலே உங்ககிட்ட என்ன சொன்னேன் நானு, பெரிய ஐயா நீங்க எங்க போனாலையும் எங்க வந்தாலையும் கார்ல தான் போகணும், கார்ல தான் வரணும்னு எனக்கு உத்தரவு போட்டிருக்காங்க. அதனால நான் நீங்க எங்க போனாலும் வந்தாலும் உங்கள கூட்டிட்டு போய் விடுறதும், கூட்டிட்டு வந்து விடுறதும் என்னோட வேலை தான் சரிங்களா? அப்படின்றாங்க. இங்க பாருங்கண்ணே, அதெல்லாம் வேண்டாண்ணே, எனக்கு ஒரு மாதிரியா இருக்குதுண்ணே, ஏன்னா இப்படியெல்லாம் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இங்க பாரு தமிழ், நீ இப்போ ராஜாங்க ஐயாவோட நீங்க மருமகன்றதுனால நாங்க இதெல்லாம் பண்ணி தானே ஆகணும் அப்படின்றாங்க. இத்தனை நாளும் அது இல்லையேண்ணே, இப்போ மட்டும் என்ன புதுசா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இங்க பாரு தமிழ், அதெல்லாம் எனக்கு தெரியாது, இதை செய்ய சொன்னாங்க நான் செய்யறேன், இப்போ போய் உனக்கெல்லாம் எதுவுமே வேண்டாம் அப்படின்னு தமிழ்செல்வி சொல்லிட்டா அப்படின்னு நான் போய் பெரிய ஐயா கிட்ட சொல்லிடுவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இங்க பாருங்கண்ணே அதெல்லாம் வேண்டாண்ணே, வாங்கண்ணா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க. அண்ணா போற வழியில மலர் அக்காவும் இருப்பாங்க, அவங்களையும் கூட்டிட்டு போயிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதுக்கு என்ன தமிழ், நம்ம கூட்டிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதாவது மலர் படிக்கிற இன்ஸ்டிடியூஷனுக்கு போய் மலரையும் கூட்டிகிட்டே போகிறாங்க. என்னென்ன புதுசாக என்னென்னமோ நடக்குது, என்ன நடக்குது இங்கெல்லாம் எனக்கு ஒன்றும் புரியலண்ணே, ஏதாச்சும் அதாவது பெரிய மாமா ஏதாச்சும் பிளான் போடுறாரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இங்கே பாருமா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, தமிழ்ச்செல்வி மாமாவை காப்பாற்றினார் இல்லையா, அதுலேருந்து தமிழ்ச்செல்வி மேலே கொஞ்சம் பாசம் வந்துருச்சு போல், அதனால தான் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு போல், அதுதான் நான் நினைக்கிறேன், ஆனால் அவர் மனசில் என்ன இருக்குன்னு யாருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கருப்பு நம்ம மலர் தமிழ் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக பேசிக்கிட்டு வராங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம சேர்ந்து இருந்துட்டு தமிழ் எப்போ வருவா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. தமிழுக்கு சாக்லேட்ஸு, அதுக்கப்புறம் நட்ஸு, தமிழுக்கு தேவையான அதாவது குழந்தைக்கு ஊட்டச்சத்து தேவைப்படுற பொருள் எல்லாமே நம்ம சேர்ந்து இருந்துட்டு வாங்கிட்டு வந்து வச்சிருக்காரு. அதுக்கப்புறம் என்ன நம்ம தமிழ் படிப்பாங்க இல்லையா, டேபிள் மேலே உட்காந்துக்கிட்டு அந்த இடத்துலயே வச்சுட்டு வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்த உடனே தமிழ்ச்செல்வி எப்போ வருவான்னு அப்படின்னு வாசலவே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தமிழ்ச்செல்வியும் வந்துடுறாங்க. வந்த உடனே தமிழ்ச்செல்வியை பார்த்துட்டு பயங்கரமா சந்தோஷம், ஒரு மாதிரி வெக்கப்படுறாரு, என்னமோ இப்பதான் புதுசா கல்யாணம் ஆன மாதிரி ஒரு மாதிரி ரியாக்ஷன் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் என்ன தமிழ்ச்செல்வி இருந்துட்டு எப்பவும் போல இறங்கி அண்ணா ரொம்ப நன்றிண்ணே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதாவது கருப்பு இருந்துட்டு காரை அந்த அவுட் ஹவுஸ் வாசல்லே நிறுத்திட்டு உடனே என்னென்ன இங்கே நிறுத்துறீங்க, இங்கே என்ன நிறுத்துறீங்க, இது உன்னோட கார் தானம்மா, அதனாலதான் இங்கே இருக்கட்டுமே, இல்லைண்ணே அதாவது மழை வரும், ஏதாச்சும் இடி மாதிரி விழும், அதனால நீங்கள் அங்கவே போயிட்டு நிறுத்துறீங்கண்ணே அப்படின்றாங்க. அப்படியாம்மா சொல்கிறேன், சரிம்மா நீ சொல்கிறதும் கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காரை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த கார் பார்க்கிங்கில் விட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம சேது இருந்துட்டு பயங்கர சந்தோஷமாக அதாவது தமிழ்ச்செல்வி உள்ளே போகவும் பின்னாடியே ஒரு மாதிரி திருட்டு போன மாதிரி போயிட்டுருக்காரு. அதுக்கப்புறம் என்ன நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு போயிட்டு பேகை வந்து வைக்கிறாங்க. வச்ச உடனே இங்கே என்ன இருக்குது, என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்த உடனே பயங்கர சந்தோஷம், என்ன இதெல்லாம் நமக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. தனம் இங்க வா தனம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவோம். அக்கா என்னக்கா சொல்லுக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதெல்லாம் என்ன தனம், யார் வாங்கிட்டு வந்தது, யாருக்கு இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அக்கா இதெல்லாம் உனக்கு தான்க்கா, நான் தான் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்றாங்க. என்னடி சொல்கிறேன், நீ எதுக்காகடி இதெல்லாம் வாங்கிட்டு வரணும், இதனால நீ எதுவுமே எனக்கு வாங்கி கொடுக்கலையே, என்ன இது புதுசா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதை கேட்ட நம்ம தனம் இருந்துட்டு இங்கே பாருங்கக்கா, எனக்கு என்னமோ வாங்கணும்னு தோணுச்சு வாங்கிட்டேன், இப்போ என்ன இதை சாப்பிட மாட்டியா, சரி விடு நானே சாப்பிட்டுக்கிறேன், அப்படியெல்லாம் இல்லை தனம், என்ன எது புதுசாக எல்லாமே நடக்குதே, அதனால தான் உங்ககிட்ட கேட்டேன், இன்னைக்கு காலையில இருந்து நடக்கிறதெல்லாம் புதுசாவே இருக்கு அப்படின்றாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம அப்பத்தா இருந்துட்டு அவுட் ஹவுஸ்க்கு வராங்க. வந்த உடனே நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு அப்பத்தாவை பார்த்துட்டு, என்ன அம்மாச்சி நீங்க எதுக்காக இங்க வந்தீங்க, நீங்க கூப்பிட்டு விட்டுருந்தனா நானே அங்க வந்திருப்பேன்ல அம்மாச்சி, ஏன் அம்மாச்சி நீங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு இங்க வரீங்க, இங்க பாருடி என்னோட பேத்தியை பார்க்கறதுக்கு வரதுக்கு எனக்கு ஒன்றும் கஷ்டமெல்லாம் கிடையாது, வா அங்க போய் உக்காந்து பேசலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு போய் உக்காடுறாங்க. என்னம்மாச்சி திடீர்னு இங்கெல்லாம் வந்திருக்கீங்க, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இல்லடி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசலாம் தாண்டி வந்தேன் அப்படின்றாங்க. என்னம்மாச்சி என்ன விஷயம், நம்ம தனம் இருந்துட்டு என்னம்மாச்சி நீங்க என்னோட அக்காவை அந்த வீட்டுக்கு கூட்டிட்டு போறீங்களா, என்னோட அக்கா இனிமே அங்கதான் இருக்க போறாளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும்,
அதாவது தமிழ்ச்செல்வியை கூட்டிட்டு போகணும்னு எனக்கும் ஆசைதான். என்ன பண்றது? அவ தான் வரமாட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அக்கா என்னக்கா அவங்களே கூப்பிட்டாலும் நீ போக மாட்ட போலயே. என்ன ஆச்சுக்கா உனக்கு? நீ போயிட்டு அங்க இருக்கலாம் இல்லக்கா அப்படின்றாங்க. இங்க பாரு தனோ, அதாவது பெரிய மனுஷன் மாதிரி பேசாத. இந்த விஷயத்துல நீ எதுவும் தலையிடாத. நீ கொஞ்ச நேரம் அமைதியா இரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம மோகனாவும் வராங்க. வந்த உடனே நம்ம அதாவது தமிழ் இருந்துட்டு, அத்தை நீங்களும் வந்திருக்கீங்களா? வாங்க அத்தை. நீங்க சொல்லி விட்டுருந்தா நானே அங்க வந்திருப்பேன்ல. ஏன் அத்தை நீங்க இவ்ளோ கஷ்டப்பட்டு இங்க வரணும்? என்ன தமிழு உன்னை பார்க்கறதுக்கு இங்கெல்லாம் நாங்க வரக்கூடாதா? அத்தை அப்படியெல்லாம் இல்ல அத்தை. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு எதுக்கு கஷ்டம்? அங்கிருந்து இங்க வரணும். நானே வந்திருப்பேன்ல. உனக்கு கஷ்டம் இல்லையா? நீ தான் மாசமா இருக்க. நீ கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் நாங்களே உன்னை பார்க்க வந்திருக்கோம். என்ன விஷயமா பார்க்க வந்திருக்கோம்னு தெரியுமா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்ன விஷயம்? உனக்கு வளகாப்பு பண்றதா முடிவு பண்ணியிருக்கோமா? அப்படின்றாங்க. இதை கேட்டு நம்ம தமிழ் இருந்துட்டு, என்னத்த திடீர்னு எல்லாம் இல்லம்மா. இன்னும் 2 நாள்ல உனக்கு 7வது மாசம் ஸ்டார்ட் ஆக போகுதுல்ல. அதனால 7வது மாசம் ஸ்டார்ட்டிங்லேயே நல்ல நாளாக இருக்கு. அதனால இப்போவே உனக்கு வளகாப்பு பண்ணிடலான்னு சொல்லிட்டு அதாவது மாமா தான் சொன்னாரு அப்படின்றாங்க. என்னத்த சொல்றீங்க? மாமா சொன்னாரா? ஆமா 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 தமிழ், ஆமா தான் சொன்னாரு. மாமாவே இந்த ஃபங்க்ஷனை பெருசா கொண்டாடுறாராம். உனக்கு சம்மதமா இல்லையான்னு கேட்டுட்டு வர சொன்னாரு அப்படின்றாங்க. இதை கேட்ட நம்ம தமிழ்ச்செல்விக்கு பயங்கர சந்தோஷம். அதுக்கப்புறம் என்ன நம்ம அப்பத்தா இருந்துட்டு, என்னடி யோசிச்சுக்கிட்டே இருக்க? என்ன உனக்கு சம்மதம் இல்லையா? போயிட்டு அதாவது என்னோட பையன்கிட்ட சொல்லிடுவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அம்மாச்சி அப்படியெல்லாம் இல்லை அம்மாச்சி. இன்னைக்கு காலையில இருந்து நடக்கிற விஷயம்லாம் ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்குது அம்மாச்சி. அதனால தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். எனக்கு வளகாப்பு பண்றதெல்லாம் பிரச்சனை இல்லை அம்மாச்சி. எனக்கு ஏற்கனவே வளகாப்பு பண்றதுல தான் ஒரு பிரச்சனையே ஸ்டார்ட் ஆச்சு. இங்க பாருடி, அதாவது வளகாப்பு பண்றதுல தான் பிரச்சனையே உண்டாச்சுன்னா, இப்போ வளகாப்பு பண்ணி உன்னோட பிரச்சனையை தீர்த்துக்கோயிடி. இந்த வளகாப்புல எல்லா பிரச்சனையும் தீர்ந்து நீங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்துட மாட்டீங்களான்னு எனக்கு தோணுதுடி. ப்ளீஸ், அதாவது எனக்காக இல்லைனாலையும் அதாவது உங்களை கஷ்டப்படுத்தலாம் விரும்பல. உங்க மனசுல என்ன இருக்கோ நீங்க அதுவே செய்யுங்க. ஆனா அதாவது எனக்குள்ள இருக்கிற ஆசையை உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்றாங்க. இங்க பாருங்க அம்மாச்சி, அதாவது இந்த விஷயத்த பற்றி நான் இன்னும் யோசிக்கலாமாச்சு. ஏன்னா எனக்கு படிக்கிறதுக்கே நேரம் சரியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய பிரச்சனை வேறு இருக்குது வீட்டில். அதெல்லாம் யோசிச்சுக்கிட்டு படிக்கிறதுக்கே எனக்கு நேரம் சரியாக இருக்காமாச்சு. இந்த கொஞ்ச நாளில் நிறைய பிரச்சனை நடந்துருச்சு. அந்த பிரச்சனைலாம் யோசிச்சு பார்த்தாவே எனக்கு ஒரு மாதிரி பண்ணுது. இப்போன்னு பார்த்து இதை பற்றி என்னால் யோசிக்கலாம் முடியலாமாச்சு. எனக்கு கொஞ்ச நாள் டைம் கொடுங்க, நான் யோசிச்சு சொல்கிறேன் அப்படின்னாங்க. இங்கே பாருடி தமிழ், நீ எவ்வளோ நாள் வேணாலும் யோசிச்சுக்கோ, உனக்கு எவ்வளோ டைம் வேணாலும் எடுத்துக்கோ. ஆனால் நல்ல ஒரு முடிவாக எடு. நான் அதாவது இந்த உலகத்தை விட்டு போகிறதுக்குள்ள நீங்கள் 2 பேரும் சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்றேன்டி. என்னோட ஆசையை எப்படியாவது நிறைவேற்றி வையடி அப்படின்றாங்க. இதை கேட்டே நம்ம ராஜா, அதாவது மோகனா இருந்துட்டு, இங்கே பாரு தமிழ், அத்தை பாரு எப்படியெல்லாம் பேசுகிறாங்க. எனக்கும் நீ மாசமாக இருக்கிறப்ப உனக்கு வகை வகையாக சமைச்சு போட்டு சந்தோஷமாக உன்னை பார்த்துக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஆனால் நீ அங்கே கூப்பிட்டா வரவே மாட்டேங்கிற. அதுவும் நான் சமைச்சு கொடுத்தாலும் எதுவும் வேண்டான்னு சொல்கிறேன். ஏன் தமிழ் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? இனிமேல் நான் சமைச்சு கொடுக்குறதாவது சாப்பிடு. உனக்கு சத்தான பொருளாக நான் சமைச்சு கொண்டு வரேங்க. இங்கே பாருங்கத்த, உங்களுக்கு எதுக்காக வீண் சிரமம்? இங்கே பாருங்க, தனம் இருக்கா, மலரக்கா இருக்காங்க, நான் இருக்கேன். எல்லாமே நல்லா தான் பார்த்துக்கிறேன். விடுங்கத்த, உங்களுக்கு கஷ்டத்தை வேணாம். அங்கே இருக்கிறவங்களுக்கு சமைக்கிறதுக்கே உங்களுக்கு நேரம் சரியாக இருக்கும். அந்த சமையல் கட்டிலே உங்களுக்கு வேலை அதிகமாக இருக்கும் அத்தை. ஏன் அத்தை இதெல்லாம் நீங்கள் போட்டு மனசை குழப்பிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றாங்க. சரி, இங்க பாரு தமிழ், நீ கேட்டா இப்படிதான் சொல்லுவ. எனக்கு அதாவது உனக்கு பிடிச்சதா நான் சமைச்சு கொண்டு வரேன், நீ சாப்பிடணும் சரியா அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம அமைச்சர் இருந்துட்டு, சரிடி நாங்கள் கிளம்புறோம், வளகாப்புக்கு தேவையான எல்லாத்தையும் ரெடி பண்ணணும், உங்க அம்மாவுக்கு கால் பண்ணி கொடு, நான் இப்போவே பேசிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் தமிழ் இருந்துட்டு வசந்திக்கு கால் பண்றாங்க. கால் பண்ண உடனே நம்ம அம்மாச்சி கிட்ட கொடுத்துறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம அம்மாச்சி இருந்துட்டு போனை வாங்கி பேசுறாங்க. என்ன வசந்தி நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அம்மா நீங்களாம்மா, நல்லா இருக்கம்மா, நீங்க எப்படிமா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், வசந்தி ஒரு நல்ல விஷயம் அதாவது ஒரு நல்ல விஷயம் பண்ணலான்னு இருக்கோன்னு வசந்தி. என்ன அம்மா சொல்கிறீங்க? என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், தமிழுக்கு வளகாப்பு பண்ணலான்னு இருக்கோம், நீ என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், என்னம்மா சொல்கிறீங்க? ரொம்ப சந்தோஷமா, அவளுக்கு வளகாப்பு பண்ணால் எனக்கும் ரொம்ப சந்தோஷம் தானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம அதாவது வசந்தி இருந்துட்டு எப்போம்மா பண்ணலான்னு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இன்னும் 2 நாளில் பண்ணலான்னு இருக்கோம். இன்றைக்கி தான் இந்த பேஜை ஸ்டார்ட் பண்ணோம். நல்ல நாள் இன்னும் 2 நாளில் இருக்குது. 7வது மாதமோ இன்னும் 2 நாளில் வந்துடும். 7வது மாதம் ஸ்டார்டிங்லேயே இந்த
ஃபங்க்ஷனை நடத்திடலான்னு நினைக்கிறாங்க. அதனால நீயும் உங்கள் வீட்டுக்காரும் கண்டிப்பாக வந்துடணும் சரியா அப்படின்றாங்க. எப்படிம்மா என்னோட பொண்ணோட வளகாப்புக்கு நாங்கள் வராமல் இருப்போம்மா, கண்டிப்பாக வந்துடுறோம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம மோகனாவும் அதாவது மோகனாவும் அம்மாச்சியும் தமிழ்கிட்ட பேசிட்டு பெரிய வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. பெரிய வீட்டுக்கு போன உடனே நம்ம சேது இருந்துட்டு அம்மாச்சி கிட்ட வந்து, அம்மாச்சி இது அப்பதா என்ன அப்பதா ஆச்சு, தமிழ் என்ன சொன்னா, இது வளகாப்புக்கு ஓகே சொல்லிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்னடா இவ்வளோ ஆர்வமாக இருக்கே, அவள் ஓகே சொல்லிட்டா, அவள் மறுப்பே சொல்லலை தெரியுமா அப்படின்றாங்க. எனக்கு தெரியாமா, எனக்கு தெரியும் அப்பதா, அவள் ஓகே சொல்லிடுவான்னு எனக்கு தெரியும், இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் பயமாகவே இருந்துச்சா, அதனால தான் உங்ககிட்ட கேட்க சொல்லி அனுப்பிவிட்டேன். ரொம்ப சந்தோஷம் அம்மாச்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ராஜாங்க இருந்துட்டு பயங்கர சந்தோஷமாக இருக்காங்க. அதுக்கப்புறம் காலேஜ்லேருந்து நம்ம ராஜாங்கத்துக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ண உடனே நம்ம ராஜாங்க இருந்துட்டு கால் அட்டன் பண்ணி, சொல்லுங்க மேடம், உங்களுக்கு நானே கால் பண்ணாலும் இருந்தேன், வீட்டில் எல்லா ஃபங்க்ஷனும் முடிஞ்சிருச்சு, அதனால உங்களுக்கே அதாவது நானே டேட் ஃபிக்ஸ் பண்ணி உங்களுக்கு சொல்லலான்னு இருந்தேன், ஆனால் நீங்களே கால் பண்ணிட்டீங்க. ஆமாங்க சார், நானும் அதுக்காக தான் கால் பண்ணியிருந்தேன். இப்போது தமிழுக்கு ஃபீஸ் கட்டுற நேரமும் வந்துருச்சு, இப்போது நீங்கள் ஸ்காலர்ஷிப்பை கொடுத்தா தமிழுக்கு அவளே ஃபீஸ் கட்டிடுவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கண்டிப்பாக மேடம், இந்த ஸ்காலர்ஷிப்பை வேற யாருக்கானா கொடுங்க, தமிழுக்கு நானே ஃபீஸ் கட்டிடுறேன் அப்படின்றாங்க. இல்லை சார், அதாவது இந்த காலேஜில் இடம் வந்தவங்களுக்கு தானே நீங்கள் ஸ்காலர்ஷிப் கொடுக்குறேன்றீங்க, இப்போ என்ன வேற ஒருத்தருக்கு ஸ்காலர்ஷிப் கொடுத்துருங்கன்னு சொல்கிறீங்க. இங்கே பாருங்கம்மா, நீங்கள் ரெண்டாவதாக வந்தவங்களுக்கு ஸ்காலர்ஷிப்பை கொடுத்துருங்க, தமிழுக்கு ஃபீஸ் நானே கட்டிடுறேன் அப்படின்றாங்க. இதை கேட்டு அந்த அம்மா இருந்துட்டு பயங்கர சந்தோஷம். ஐயா, உங்கள் நல்ல மனசுக்கு கண்டிப்பாக நீங்கள் நல்லாவே இருப்பீங்க ஐயா, கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷம் ஐயா அப்படின்றாங்க. இங்கே பாருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாருங்கம்மா, அதாவது சமூக சேவகர் விருதை பற்றி நீங்கள் பேசிக்கிட்டு இருந்தீங்களாம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆமாம் சார், அதாவது நீங்கள் வரும்போது தமிழுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்குற போது உங்கள் பசங்க 2 பேரையும் கூட்டிகிட்டு வர சொல்லியிருந்தேன், நீங்கள் கூட்டிகிட்டு வரீங்களா சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம தமிழ்செல்வி இருந்துட்டு, ஆமாம் சார், அவங்க 2 பேரையும் கூட்டிகிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ராஜாங்க இருந்துட்டு, இங்கே பாருங்கம்மா, அதில் தான் ஒரு பிரச்சனை இருக்குது, அதை தான் உங்ககிட்ட பேசலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு நம்ம அந்த மேடம் இருந்துட்டு, சொல்லுங்கள் சார், என்ன விஷயம், என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இங்கே பாருங்கம்மா, அந்த பிரச்சனை என்னன்னா, என்னோட தம்பி பையன் தான், அந்த போஸ் தான் அந்த மருந்தை கொண்டு வந்ததுன்னு எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் என்னோட தம்பி பையன் அந்த மருந்தை கொண்டு வரல, தமிழ்செல்வி தான் இந்த மருந்தை கொண்டு வந்தது. என்னோட தம்பி பையன் காட்டுக்குள்ளே தமிழ்செல்வி மருந்து கொண்டு வந்துட்டு இருக்கப்போ அவள் தலையில் கட்டியை வச்சு அடிச்சுட்டு அவகிட்ட இருந்த மருந்தை கொண்டு வந்ததான், தான் இந்த மருந்தை கொண்டு வந்தேன்னு சொல்லிட்டு அவன் இப்படியெல்லாம் பேருக்கும் புகழுக்கும் ஆசைப்பட்டு இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டான். அதனால் நீங்கள் தமிழுக்கு தான் அதாவது சமூக சேவகர் விருதை கொடுக்கணும் அப்படின்றாங்க. என்ன சார் சொல்றீங்க, தமிழ்செல்வி அந்த மருந்தெல்லாம் கொண்டு வந்தது ரொம்ப சந்தோஷம் சார் அப்படின்றாங்க. இங்க பாருங்கம்மா, இந்த விஷயத்த சொல்றதுக்காக தான் உங்ககிட்ட நானே பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா நீங்களே கால் பண்ணிட்டீங்க, இந்த ஒரு விஷயத்த மட்டும் நீங்க ரீகரெக்ஷன் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரிங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு போனையும் வச்சிடறாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம அதாவது வசந்தி இருந்துட்டு தமிழுக்கு கால் பண்றாங்க. என்ன தமிழ், திடீர்னு வளகாப்புக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இன்னைக்கு நடக்கிறதெல்லாம் எனக்கு ஒரு மாதிரி வித்தியாசமாகவே இருக்குதுமா, காலையிலேருந்து இனிமேல் நான் காரில் தான் போகணும், காரில் தான் வரணும்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அதாவது தனம் இருந்துட்டு என்னென்னமோ வாங்கி வச்சுருக்கா, அதுக்கப்புறம் அம்மாச்சியும் அத்தையும் வந்து என்னென்னமோ சொல்லிட்டு போகிறாங்க. இதெல்லாம் கேட்டால் எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. இந்த விஷயத்துக்கு ஓகே சொல்கிறதா இல்லை வேண்டாவா எதுவுமே எனக்கு புரியல. அதனால தான் அவங்க சொல்கிறதுக்கு எல்லாத்துக்கும் தலையை மட்டும்தான் ஆட்டிக்கிட்டு இருக்கேன், எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இங்கே பாருடி, நீ அதாவது உன் மேலே இருந்த கோவம் எல்லாமே அந்த பெரிய வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே போயிடுச்சுன்னு நினைக்கிறேன், அதனால தான் இப்படியெல்லாம் நடந்துட்டுருக்காங்க. ரொம்ப சந்தோஷம் தமிழ், நீ அந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு வாழணும்னு எவ்வளவோ ஆசைப்பட்டுட்டு இருந்தேன், ஆனால் இது இப்போ நடக்க போதுன்னு நினச்சாவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தமிழ். இங்கே பாருங்கம்மா, அது மட்டும் நடக்கவே நடக்காது, நீ எதுக்காக இதெல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்க, இன்னும் கொஞ்ச நாளில் எனக்கு டிவோர்ஸ் கிடைக்க போகுது, இதை பற்றி எதுக்காக நீ பேசுகிற, இங்கே பாருடி தமிழ், கண்டிப்பாக உன் டிவோர்ஸ் ஆகியெல்லாம் நீ வரமாட்ட, நீ அந்த வீட்டில் தான் வாழணும், இங்கே பாரு டிவோர்ஸ் எல்லாம் வரக்கூடாது சரியா அப்படின்றாங்க. இங்க பாருமா, இது திரும்ப இந்த விஷயத்த பத்தி நீ பேசிக்கிட்டு இருக்காதம்மா, டிவோர்ஸ் கிடைக்கிற வரைக்கும் தான் நான் இங்க இருப்பேன், அதுக்கு மேல நான் இங்க இருந்து கிளம்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டிருந்த சேது வந்துட்டு ஒரு மாதிரி டல் ஆயிடுறாரு. அதுக்கப்புறம் என்ன நம்ம சேது இருந்துட்டு உள்ள வராங்க. உள்ள வந்த உடனே தனோ அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. இதை பார்த்து நம்ம அந்த தமிழ் இருந்துட்டு அதாவது ஃபோன் பேசுறத நிப்பாட்டுறாங்க. அதுக்கப்புறமா நான் அப்புறமா கூப்பிடுறேன் இருமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுறாங்க. நம்ம வசந்தி இருந்துட்டு இந்த பொண்ணுக்கு
அறிவுன்றதே இல்லை. அவங்களே அதாவது அவங்களே மனசு மாறி அதாவது தமிழ்ச்செல்வியை வாழ்றதுக்கு கூப்பிட்டாலும் இவ போக மாட்டா போலியே, இவளுக்கு புத்திக்கு எது கெட்டு போச்சோ என்னன்னு தெரியல, இவ மனசை மாற்றி எப்படி அந்த வீட்டில் வாழ வைக்கிறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம அதாவது சேது இருந்துட்டு இங்கே பாருதனம் இந்த வீட்டில் யாரோ ஒரு மாதிரி பேசிக்கிட்டே இருக்காங்க. இந்த மாதிரி பேசுறதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப கோவம் வருது. இங்கே பாருதனம் இனிமே யாரும் இந்த மாதிரி பேச வேணாம்னு சொல்லு, என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி குழப்பற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டு தனம் இருந்துட்டு, மாமா நீங்க என்ன பேசுறீங்கன்னு எனக்கு புரியல மாமா, எதை பத்தி பேசுறீங்க நீங்க? இங்க பாருதனம் இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி யாரோ போன்ல பேசிக்கிட்டு இருந்தாங்கல்ல, அதை பத்தி தான் சொல்றேன். இந்த மாதிரி எல்லாம் பேசுற வேலை வேண்டான்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அக்கா நீ அம்மா கிட்ட பேசிக்கிட்டு இருந்தல, இன்னும் கொஞ்ச நாள்ல டிவோர்ஸ் கிடைச்சிரும்னு அதை பத்தி தான் மாமா சொல்லிட்டு போறாரு. இனிமே டிவோர்ஸை பத்தி எல்லாம் பேசக்கூடாதான், அதனாலதான் மாமா இப்படி சூசகமா சொல்லிட்டு போகுது அப்படின்றாங்க. இங்க பாருடி, திரும்பவும் மாமா மாமான்னு என்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்காத, உங்க மாமா வச்சு நீ ஆச்சு, அப்புறமா என்கிட்ட 2 பேரும் வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம சேது இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷமா வளகாப்புக்கு தேவையான எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன 2 நாள் கழிச்சு வளகாப்புக்கு ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம மோகனா, தமிழ்ச்செல்வி, மோகனா நம்ம அப்பத்தா, அதுக்கப்புறம் என்ன நம்ம அதாவது ராஜாங்கத்தோட பொண்ணு, பெரிய பொண்ணு, அவங்க 3 பேருமே வந்து நம்ம தமிழ்ச்செல்விக்கு புடவையெல்லாம் கொடுத்துட்டு போகிறாங்க. இங்கே பாரு தமிழ், இந்த புடவை கட்டிட்டு நீ பெரிய வீட்டுக்கு வந்துடு சரியா அப்படின்றாங்க. தனம் இந்தா தனம் உனக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், ரொம்ப நன்றிங்க அம்மாச்சி, ரொம்ப சந்தோஷம், லவ் யூ அம்மாச்சி அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிக்கிறாங்க. இங்கே பாருடி சீக்கிரமாக ரெடி ஆகிட்டு வாங்கடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தா நம்ம அதாவது யாரு ஈஸ்வரிக்கும் சித்ராக்கும் பயங்கர கடுப்பா வயிற்றுச்சலாக இருக்குது. என்ன பண்ணுறதுனே தெரியல, இவங்க 2 பேருக்குமே அவ்வளோ கடுப்பாக இருக்காங்க. இவங்களை என்ன பண்ணி இவங்களை நிறுத்துறதுனே தெரியல, அவ்வளோ கடுப்பாக இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன தமிழ்ச்செல்வி ரொம்பவே அழகாக ரெடி ஆகிட்டு அதாவது பெரிய வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு எழுந்து நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் மலர் இருந்துட்டு என்ன தமிழ் இப்படி ரெடி ஆகிருக்க, இன்னும் அழகாக இருக்கணும், உக்காரு நான் மேக்கப் பண்ணி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேக்கப் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தனம் இருந்துட்டு அக்கா இதாங்கக்கா இதை போடுங்கக்கா, இது போட்டால் இன்னும் பிரைட்னஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன ரொம்பவே சந்தோஷமா எல்லாருமே மேக்கப் போட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம சேது வராரு. என்ன தனம் ரெடி ஆயிட்டே தனம், என்ன இவ்வளோ நேரம் பண்றீங்க, அங்க எல்லாத்துக்கும் டைம் ஆயிடுச்சு, நல்ல நேரம் முடிஞ்சிறதுக்குள்ள நம்ம அங்க போய் உக்காரணும்ல, வா தனம் சீக்கிரம் போகலாம் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம அதாவது தமிழ் இருந்துட்டு ஒரு மாதிரி கோவமாக மூஞ்ச வச்சுக்கிறாங்க. அதாவது உள்ளுக்குள்ளே பயங்கர சந்தோஷப்படுறாங்க, ஆனால் வெளியே வந்து ரொம்ப கோவமாக மூஞ்ச வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் மலர் இருந்துட்டு மாமா ஒரே ஒரு நிமிஷம் மாமா, தமிழுக்கு மேக்கப் பண்ணிட்டு இருக்கோம்ல, அவள் மேக்கப் பண்ணாதானே அழகா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இங்கே பாரத மலர் மேக்கப் பண்ணலானாலையும் அவள் அழகாக தான் இருப்பா, வா சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதாவது சந்தடி சாக்கில் ஒரு மாதிரி ரொமான்ஸாக பேசுகிறாரு. இதை புரிஞ்சுக்கிட்ட நம்ம தமிழ் இருந்துட்டு இங்கே பாருங்கக்கா என்னை பற்றி யாரும் பேசலாம் தேவையில்ல, நாங்கள் ரெடி ஆகிட்டு வரோன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே பாருங்க எல்லாரும் அது பேசுனதெல்லாம் போதும், வாங்க எழுந்து வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போன உடனே அங்கே அங்கே அதாவது அரேஞ்ச் பண்ணியிருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு பயங்கர சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் வசந்த் இருந்துட்டு தமிழ்கிட்ட இங்கே பாரடி தமிழ் எவ்வளோ அழகாக ரெடி பண்ணியிருக்காங்க பாரடி, எவ்வளோ கிராண்டாக இருக்குது பாரடி, என்னம்மா கொஞ்ச நேரம் அமைதியாக இருமா, நானே ரொம்ப ஷாக்கிங்கில் இருக்கேன், என்ன நடக்குது, இன்னும் ஒரு 3 நாளாக நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குமா, ஒவ்வொரு விஷயமும் என்கிட்ட வந்து நிற்கிது, நான் சாப்பிட்றது கூட எல்லாரும் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருவாங்க போல், இல்லை கொஞ்ச நாளில் என்ன சாப்பிட கூட விட மாட்டாங்க, நானே ஊட்டி வர்றேன்னு கூட சொல்லுவாங்க போலம்மா, இப்படியெல்லாம் நடந்துட்டு இருக்கமா அப்படின்றாங்க. ரொம்ப சந்தோஷம்டி, நீ இப்படியெல்லாம் வாழணும் தான் நான் அம்மா நினச்சிட்டு இருந்தேன், இப்படி ஒரு வாழ்க்கை சீக்கிரமாக உனக்கு கிடைக்கணும்னு நினச்சி கூட பார்க்கலடி, எல்லாம் உன்னோட வயிற்றுல வளர்ற குழந்தைங்களால தாண்டி அப்படின்றாங்க. என்னம்மா குழந்தைங்களாலன்ற, என்னென்ன என் வயிற்றுக்குள்ளே நிறைய குழந்தையா இருக்குது அப்படின்றாங்க. இங்கே பாருடி நான் ஏதோ தெரியாமல் சொல்லிட்டேன், ஏன்டி இப்படியெல்லாம் பேசுகிறேன் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் தமிழ்ச்செல்வி இருந்துட்டு போயிட்டு சேரில் உட்காடுறாங்க. உட்காந்த உடனே நம்ம அப்பதான் இருந்துட்டு அதாவது ராஜாங்கத்தை கிட்டேன், என்ன ராஜாங்கம் சாமி கும்பிட்டு வந்து வளகாப்பை ஸ்டார்ட் பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிங்க சரியாத்தா நம்ம போயிட்டு சாமி கும்பிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாமி கும்பிட போகிறாங்க. அதுக்கப்புறம் என்ன சாமி கும்பிட்டு போய் வந்து உக்காடுறாங்க. உக்காந்த உடனே நம்ம அம்மாச்சி தான் ஃபஸ்ட்டு அதாவது நலங்கு வைக்கிறதுக்காக போகிறாங்க. அதுக்கப்புறம் என்ன வலையில் போட்டுட்டு நலங்கு வச்சுட்டு பூவையும் வச்சுட்டு ரொம்ப சந்தோஷமாக இங்கே பாரு தமிழ் நீ ரொம்ப சந்தோஷமாக தீர்க்காய்க்க அதாவது 10-15 பிள்ளைங்களை பெற்று சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்றாங்க. இதெல்லாம்
இதெல்லாம் கேட்ட நம்ம கூட்டத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே சிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சேதுவும் சிரிக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன நம்ம சேதுக்கும் ஒரு பக்கம் நிலங்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழுக்கு பயங்கர சந்தோஷம். தனக்கு இப்படி ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும்னு நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு ரொம்பவே கிராண்டாக நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த ஈஸ்வரிக்கு பயங்கர கடுப்பு. இவளை இந்த வீட்டு ராணியாவே மாத்திட்டாங்களே, இவளுக்கு எப்படிப்பட்ட வாழ்வு, இவளை அப்படியே அந்த இப்போ அதாவது அந்த பிரச்சனையிலேயே இப்படியே துரத்து விட்டுலான்னு பார்த்தா அவ என்னமோ பண்ணி இந்த வீட்டுக்குள்ள வந்துட்டாலே, இவளை என்ன பண்றது ஏது பண்றதுன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்துல இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம சாரதா அதாவது யாரு நம்ம கோமதி யாரு நம்ம ராஜாங்க இருந்துட்டு சேது கிட்ட போயிட்டு இங்கே பாரியா சேது நீ தமிழுக்கு ஒரு gift கொடுக்கணும்னு சொன்னல இந்தா போய் கொடு அப்படின்றாங்க. அது வாங்கிட்ட உடனே நம்ம தமிழ் இருந்துட்டு அதாவது சேது இருந்துட்டு பயங்கர சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம சேது இருந்துட்டு தமிழ் கிட்ட போயிட்டு அந்த கிஃப்ட்டை கொடுக்குறாங்க. நம்ம தமிழ் இருந்துட்டு அந்த கிஃப்ட்டை வாங்குவாங்களா மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க.